ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் பார்வதி நகர் பகுதியில் கூலி தொழிலாளியான சரவணன் என்பவர் மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்டதாக மனைவி முத்துலட்சுமி கொடுத்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற ஹொசூர் டவுன் போலீசார் உடலை மீட்டு விசாரணை மேற்கொண்டனர். அப்போது சரவணனின் தாய் கொடுத்த வாக்கு மூலமும் சரவணனின் மனைவி முத்துலட்சுமி கொடுத்த வாக்கு மூலமும் சந்தேகத்தை ஏற்படுத்த அதிரடி விசாரணையில் திடுக்கிடும் பின்னணி தெரிய வந்தது. திட்டம் போட்டு கொலை செய்தது எப்படி? டிசம்பர் 7ஆம் தேதி முத்துலட்சுமிக்கு போன் செய்த சூர்யா என்பவர், இன்னைக்கு நைட்டு வர்றேன், கதவை மட்டும் திறந்து வச்சுக்கோ என கூறியுள்ளார். சூர்யா சொன்னபடியே முத்துலட்சுமி வீட்டின் கதவை திறந்து வைத்திருக்க அங்கு சென்ற சூர்யா மற்றும் அவரது நண்பர்களான அதே பகுதியை சேர்ந்த சக்தி, சந்தோஷ் ஆகிய 3 பேரும் முத்துலட்சுமியை வெளியே அனுப்பி அருகில் உள்ள சரவணனின் தாய் வீட்டின் கதவை வெளியில் பூட்ட சொல்லி இருக்கிறார்கள். அதன்படியே முத்துலட்சுமி வெளியே சென்று அருகில் உள்ள சரவணனின் தாய் வீட்டின் கதவை வெளிப்புறமாக பூட்டியுள்ளார். இதனையடுத்து உள்ளே சென்று அங்கு தூங்கிக் கொண்டிருந்த சரவணனின் வாயில் துணியை வைத்து அமுக்கி கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றனர். இதற்கிடையில் சரவணனின் அலறல் சப்தம் கேட்டு அருகில் உள்ள வீட்டில் இருந்த சரவணனின் தாய் வெளியே வர முயன்ற போது வீட்டின் கதவு வெளிப்புறமாக பூட்டப்பட்டிருந்தது கண்டு அதிர்ச்சி அடைந்தார். நீண்ட நேரம் கழித்து கதவை திறந்துள்ளார் முத்துலட்சுமி. வீட்டுல தூங்கிக்கிட்டு இருந்த குழந்தையை காணோம், தேடி போயிட்டு திரும்பி வந்து பார்க்கும் போது யாரோ கொலை பண்ணிட்டாங்க என கூறி அழுதுள்ளார். போலீஸ் விசாரணையிலும் அதையே சொல்லி அழுது கொண்டிருக்க அந்த நேரத்தில் குழந்தை எப்படி காணாமல் போகும் என சந்தேகமடைந்த போலீசார் தீர விசாரிக்க பிறகே தனது கணவரை கொல்ல திட்டமிட்ட பின்னணியை கூறியுள்ளார் முத்துலட்சுமி. இதையடுத்து முத்துலட்சுமி, சூர்யா, சந்தோஷ் ஆகிய 3 பேரையும் கொலை வழக்கில் கைது செய்த ஹொசூர் டவுன் போலீசார் தலைமறைவாக உள்ள சக்தியை தேடி வருகிறார்கள். இந்த அளவுக்கு திட்டம் போட்டு மனைவியே கணவனை கொலை செய்ய என்ன காரணம்? டிசம்பர் 7ஆம் தேதிக்கு முன் நடந்தது இதுதான். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் பார்வதி நகர் பகுதியை சேர்ந்த 21 வயது சரவணன் அதே பகுதியை சேர்ந்த 16 வயது முத்துலட்சுமியை காதலிப்பதாக கூறி குழந்தை திருமணம் செய்து கொண்டார். தற்போது முத்துலட்சுமிக்கு 20 வயதே ஆகும் நிலையில் 3.5 வயதில் ஒரு மகனும் 1.5 வயதில் ஒரு மகனும் இருக்கிறார்கள். இந்த நிலையில் சரவணனை குழந்தை திருமணம் செய்வதற்கு முன்பே 10ஆம் வகுப்பு படிக்கும் போது அதே பகுதியை சேர்ந்த சூர்யா என்பவருடன் நட்பு இருந்தது திருமணத்திற்கு பிறகு சரவணனுக்கு தெரிய வந்துள்ளது. இதனை காரணம் காட்டி தினமும் சரவணன் குடித்துவிட்டு வந்து முத்துலட்சுமியை சித்திரவதை செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் கடந்த ஆண்டு தனது 2 பிள்ளைகளையும் விட்டுவிட்டு முதல் காதலனான சூர்யாவுடன் வெளியில் சென்று 8 நாட்கள் கழித்து வீடு திரும்பியுள்ளார். ஏற்கனவே கோபத்தில் இருந்த சரவணன் இன்னும் கோபம் தலைக்கேறி முத்துலட்சுமியை அடித்து உதைத்து தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து சரவணனின் சித்திரவதை இன்னும் அதிகமாகிக் கொண்டே இருக்க, என்னால இவன் டார்ச்சர் தாங்க முடியல, டெய்லி அடிச்சு சித்திரவதை செய்யறான், இவன் உயிரோடு இருந்தா என்ன அடிச்சே சாவடிச்சிடுவான், இவன் உயிர் போனாதான் நான் உயிரோடு இருக்க முடியும் என கூறி அழுததாக சொல்லப்படுகிறது. இதனால் காதலியின் கண்ணில் கண்ணீர் வந்தவுடன் சூர்யா ஆவேசமடைந்து, நான் இருக்கேன், பயப்படாத, இதுதான் உன் கண்ணில் இருந்து வர்ற கடைசி கண்ணீராய் இருக்கணும், எல்லாம் நான் பாத்துக்கிறேன் என ஆறுதல் கூறியுள்ளார். இந்த நிலையில்தான் டிசம்பர் 7ஆம் தேதி இரவு முத்துலட்சுமிக்கு போன் செய்த சூர்யா, இன்னைக்கு நைட்டு வர்றேன், கதவை மட்டும் திறந்து வச்சுக்கோ என கூறியபடி வந்து திட்டமிட்டு கொலையை அரங்கேற்றியிருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. முத்துலட்சுமி 10ஆம் வகுப்பு படிக்கும் போது சூர்யா நட்பாகி உள்ளார்.
அப்போது அவருக்கு வயது 14. அதற்கு பிறகு சரவணன் நட்பாகியுள்ளார். 16 வயதிலேயே குழந்தை திருமணம் செய்து 20 வயதிலேயே 2 குழந்தைகளுக்கு தாயாகியுள்ளார். இப்போது கொலைகாரியாகி சிறைக்கு சென்றுள்ளார். 2 குழந்தைகள் தகப்பனும் இல்லாமல் தாயும் இல்லாமல் நிர்கதியாகி இருக்கிறார்கள். இதற்குத்தான் குழந்தை திருமணங்கள் கூடாது என தொடர்ந்து அரசாங்கமும் குழந்தைகள் நல செயற்பாட்டாளர்களும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். பதினாறு வயதிலேயே திருமணம், 18 நிரம்புவதற்குள்ளேயே குழந்தைக்கு தாய், 20 வயதில் பிளான் கொலைகாரி என ஒரு பெண்ணின் வாழ்க்கை முடிவுக்கு வர என்ன காரணம்? ஒரு கிராமத்தில் குழந்தை திருமணம் நடந்தால் அதனை 1098 என்ற குழந்தைகள் உதவி எண்ணான சைல்ட் லைன் நம்பருக்கு தொடர்பு கொண்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்க வேண்டிய பொறுப்பு அந்த ஊரில் உள்ள அனைவருக்கும் உள்ளது. இவற்றையெல்லாம் கண்காணித்து உயர் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் கிராம நிர்வாக அலுவலரான VAOவுக்கு உள்ளது. ஊராட்சி மன்ற தலைவர் உள்பட ஊராட்சி மன்ற பொறுப்பாளர்களுக்கும் உள்ளது. ஆனால் இவர்களின் அலட்சியம்தான் இது போன்ற குழந்தை திருமணங்களுக்கு முக்கிய காரணமாக அமைகிறது. கொலை குற்றத்திற்காக முத்துலட்சுமியை கைது செய்து சிறையில் அடைத்துவிட்டால் முடிந்துவிடக்கூடிய பிரச்சனை அல்ல. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இன்னும் பல முத்துலட்சுமிகள் உருவாகாமல் தடுக்க வேண்டியதுதான் அரசாங்கத்தின் பொறுப்பு. குழந்தை திருமணத்தை தடுத்து நிறுத்தாமல் விட்டுவிட்டோமே என வெட்கி தலைகுனிய வேண்டும். எனவே முத்துலட்சுமி குழந்தை திருமணத்திற்கு காரணமானவர்கள் யார் யார் என்பதை கண்டுபிடித்து அவர்கள் மீதும் மாவட்ட ஆட்சியர் முறையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கிறார்கள் குழந்தைகள் உரிமை செயற்பாட்டாளர்கள். பாலிமர் செய்திகளுக்காக ஹொசூர் செய்தியாளர் ரமேஷ் மற்றும் கிருஷ்ணகிரி செய்தியாளர் சத்யா. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.